இப்போ வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஜாவா பேட்டர்ன் பேசிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஜாவா பேட்டர்ன் பேசிக்ஸ் இதில என்ன சொல்ல வரோம் அப்டின்னா, நம்ம ஒரு பேட்டர்ன சால்வ் பண்றதுக்கு என்னென்ன தேவை, பேசிக்ஸ் என்னென்ன தேவை அப்டின்றத இதில நம்ம கவர் பண்ணியிருப்போம். இப்போ அ நம்ம யூசர் கிட்டேருந்து இன்புட் வாங்குறதுக்கு ஸ்கேனர் அப்டின்ற ஒரு பேக்கேஜ் தேவைப்படுது. அந்த பேக்கேஜ் இம்போர்ட் பண்றதுக்காக இம்போர்ட் ஜாவா டாட் யுட்டில் டாட் ஸ்கேனர் இந்த லைனுக்கான அர்த்தம் இங்க குடுத்துருக்கேன். என்ன இருக்குன்னு பார்ப்போம். இம்போர்ட் அப்படின்றது வந்து ஒரு கீவேர்ட். அது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி டெவலப்பர்ஸ் எழுதி வச்சிருக்க கோட அவங்க கெட் பண்ணிப்பாங்க. ஆல்ரெடி எழுதியிருக்க கோட நம்ம எடுத்துக்கிறதுக்கு இம்போர்ட்ன்ற பேக்கேஜ் அந்த கீவேர்ட யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணி ஜாவா அப்படின்னு இருக்கிற அந்த மெயின் கிளாஸ்ல யுட்டில் அப்படின்ற இன்னர் கிளாஸ்க்குள்ள ஸ்கேனர்ன்ற மெத்தட கால் பண்றோம். அப்படி கால் பண்ணும்போது தான் யூசரோட இன்புட்ட நம்ம கெட் பண்ண முடியும். இதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கான டெஃபினிஷன். அடுத்ததா, இப்போ வந்து ஒரு ப்ரோகிராம்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ப்ரோகிராமுடைய சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இது. ஸ்டார்ட்டிங்கில இம்போர்ட் பேக்கேஜ் குடுக்கறதும், குடுக்காததும் நம்ம விருப்பம் தான். ஆனா, இந்த இம்போர்ட் பேக்கேஜ் குடுத்தா தான் நம்ம வந்து யூசர் கிட்டேருந்து இன்புட் வாங்க முடியும். யூசர் கிட்டேருந்து இன்புட் வாங்குறதுக்கான இம்போர்ட் பேக்கேஜ் இது. இல்ல எனக்கு இன்னும் எல்லா பேசிக்ஸா எல்லாமே வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அந்த ஸ்கேனர்ன்றத எடுத்துட்டு அந்த இடத்துல ஸ்டார் போட்டுக்கலாம். அவ்வளவுதான். அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பப்ளிக் கிளாஸ், கிளாஸ் நேம். இந்த பப்ளிக்ன்றது அ பப்ளிக்கா வந்து இந்த கிளாஸ எங்கேருந்து வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலான்னு குடுக்கறதுக்காக ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இதுக்கு பேரு. இந்த இடத்துல பப்ளிக் பதிலா பிரைவேட்டு, புரொடெக்டட் இந்த மாரி நெறைய இது போடலாம். பட் மெயின் கிளாஸ் எப்பயுமே வந்து பப்ளிக்ல இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ அடுத்தது கிளாஸ்ன்ற கீவேர்டு போட்டதுக்கப்புறம் கிளாஸ் நேம் போடணும். கிளாஸ் நேம் போட்டதுக்கப்புறம் பேரன்தீசிஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள வந்து மெத்தடு, மெயின் மெத்தட் எழுதுறோம். இதுக்குள்ள எத்தன மெத்தட் வேணா இருக்கலாம். ஆனா மெயின் மெத்தட் ஒண்ணு தான் இருக்கணும். ஸோ மெயின் மெத்தட் எழுதுறோம். அந்த மெயின் மெத்தடுக்கான கோட்ஸ்லாம் இங்க எழுதியிருப்போம். அடுத்தது யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறோம். கெட் யூசர் இன்புட் எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா எழுதின அந்த சின்டாக்ஸ்ல மெயின் ப்ரோகிராம் மட்டும் இந்த மாரி ஆல்டர் பண்ணியிருப்போம். யூசர் கிட்ட இன்புட் வாங்குறதுக்கு ஸ்கேனர் அப்படின்ற அந்த பேக்கேஜ நம்ம யூஸ் பண்றோம். ஸ்கேனர்ன்ற பேக்கேஜ் இது வந்து ஸ்கேனர்ன்றது கிளாஸ் நேமு. ஸ்கேன் அப்படின்றது நம்மளா குடுத்துக்கிட்ட வேரியபிள். இந்த இடத்துக்கிட்ட வெறும் எஸ்ன்னு போடலாம், டீன்னு போடலாம், என்ன வேணா போடலாம். இது நம்மளா எடுத்துக்கிட்ட வேரியபிள். நியூன்னு போடும்போது தான் அந்த ஸ்கேனர்ன்ற கிளாஸ கால் பண்ணி அதுக்கு உயிர் குடுக்க முடியும். அதுக்காக நியூ போடுறோம். அடுத்தது சிஸ்டம் டாட் இன் இது எதுக்குன்னா, நம்ம கீபோர்ட்ல டைப் பண்ற எல்லா லெட்டர்ஸும் சிஸ்டம் டாட் இன் மூலியமா இன்புட்டா வரும். அதுக்காக இது. இத எப்ப கால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்போ வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ன்னு போட்டோம்னா, என்டர் த வேல்யூ ஆஃப் n அப்படின்றது அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். இப்போ nன்ற வேரியபிளுக்கு தான் நம்ம இன்புட் வாங்க போறோம். எப்படி வாங்கலாம்னா, இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். எந்த வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம்? ஸ்கேன்ன்றது யூஸ் பண்ணியிருக்கோமா? அப்போ அந்த ஸ்கேன் அப்படின்ற அந்த வேரியபிள எடுத்துக்கிறோம். ஸ்கேன் அப்படின்ற அந்த வேரியபிளோடைய நேம எடுத்துக்கிட்டு, நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்றது கீவேர்டு. நெக்ஸ்ட்ன்ற கீவேர்டு இது வந்து இன்டிஜர் நம்பர வாங்க போறதுனால இன்ட்ன்னு குடுத்துக்கிட்டோம். இந்த பிராக்கெட் போட்டு குளோஸ் பண்றோம். இப்படி பண்றது மூலியமா என்ன ஆகுதுன்னா, நெக்ஸ்ட் இன்ட்ன்றது ஒரு மெத்தடு. அது வந்து ஸ்கேனருக்குள்ள இருக்கு. அத நம்ம கால் பண்றோம். கால் பண்ணி இன்புட்ட வாங்கிட்டோம். வாங்குனதுக்கப்புறம் அந்த என்ன்ற இன்புட்ட பிரிண்ட் பண்றோம். இதுதான் பேசிக்ஸா ஒரு ப்ரோகிராம்ல நடக்கிறது ஃபிரெண்ட்ஸ். ஓகே. இப்ப இதுவரைக்கும் புரிஞ்சுதுன்னா, அடுத்தது கண்டிஷனல் அண்ட் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ட பத்தி பார்க்கலாம். ஒண்ணும் இல்ல. கண்டிஷனல் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்னா இந்த இஃப் எல்ஸ் தான் படிச்சிருப்போம்ல அதுதான். இஃப் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா ட்ரூ பார்ட். இது சிம்பிள் இஃப். இஃப் எல்ஸ்ன்றது இது. கண்டிஷன் ட்ரூவா இருந்தா உள்ள இருக்கிற கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எல்ஸ்ல இருக்கிற கோட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஒரு கண்டிஷன் இல்ல. நெறைய கண்டிஷன் இருக்குங்கும்போது இஃப், எல்ஸ் இஃப் அந்த பார்ட்டுக்கு போய்க்கலாம். இஃப், எல்ஸ் இஃப், எல்ஸ். எத்தன எல்ஸ் இஃப் வேணா இருக்கலாம். ஆனா ஒரு எல்ஸ் கண்டிப்பா இருக்கணும். எல்ஸ் இஃப் போட்டுட்டோம்னா ஒரு எல்ஸ் கண்டிப்பா இருக்கணும். இதுதான் கண்டிஷனல் பிரான்ச்சிங் அண்ட் லூப்பிங் கண்டிஷனல் அண்ட் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது ஐட்ரேட்டிவ் அண்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில ஃபார் லூப்பு, வைலு, டூ வைல்லாம் இருக்கு. ஃபாரோடைய சின்டாக்ஸ் இதுதான். இந்த இடத்துல தான் வந்து ஸ்டார்ட்டிங் நம்பர் எத குடுக்குறோம். இந்த இடத்துல வந்து அதோடைய எண்ட் கண்டிஷன் எங்க, இன்கிரிமென்ட்டா, டிக்ரிமென்ட்டா அப்படின்றது இது. அடுத்தது வைல்ல பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா, இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். அன்டில் த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும். டூ வைல்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே இப்படி தானே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ, டூல குடுத்துருக்க கோட் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆயிடும். ஆனதுக்கு அப்புறம் தான் கண்டிஷனே செக் பண்ணும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிருச்சுன்னா, அடுத்த டைம் இந்த லூப் நடக்காது. கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா, அடுத்த டைம் நடக்கும். மறுபடியும் செக் பண்ணும். அடுத்த டைம் நடக்கும். இதுதான் ஐட்ரேட்டிவ் அண்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே. இன்னைக்கு நான் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, இந்த 3 பேட்டர்ன பத்தி பார்க்க போறோம். இந்த 3 பேட்டர்ன். ஃபர்ஸ்ட்டு இது, அப்புறம் இது, அப்புறம் இது.
ஓகே. இந்த பேட்டர்ன பார்த்தோனே உங்களுக்கு தெரியும். இது கொஞ்சம் கஷ்டமா தெரியும். பட் இது 2 ஈஸியா தெரியும் இல்லையா? இந்த 2 கோடிங்கும் வெவ்வேற அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அப்படி கிடையாது. இது 2மே வந்து சேம் தான். ஓகேவா? இப்ப n = 4 இங்கேயும் n = 4ன்னு குடுத்தோம்னா, எனக்கு இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த இது பிரிண்ட் ஆகும். அங்க ஸ்டார் இருக்கு. இங்க நம்பர்ஸ் இருக்கு. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். அதுக்கான கோடிங் எப்படி போடலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோட் எழுத போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டார் பேட்டர்னுக்கான கோட் எழுதிக்கலாம். சரி. இப்போ இந்த ஸ்டார் பேட்டர்ன் தான் நமக்கான கோட். ஓகேங்களா? இந்த பேட்டர்ன பார்த்தோனே உங்களுக்கு ஈஸியா தெரியும். அவ்வளோதானே அப்படின்ற மாரி. ஆக்சுவலா இந்த பேட்டர்ன் பெரிய விஷயமே இல்ல. இருக்கிறதுலே சிம்பிள் பேட்டர்ன்னா இந்த ஸ்டார் பேட்டர்ன் தான். ஸ்டார் பேட்டர்ன் போட தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்பர் பேட்டர்னும் ஈஸியா போட்டுறலாம். இதிலிருந்து அதுக்கு எப்படி கன்வெர்ட் பண்றதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்டார் பேட்டர்ன நம்ம எப்படி பிரிக்கலான்னு பாருங்க. இப்போ இந்த ஸ்டார் பேட்டர்ன பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் காலம் அண்ட் நம்பர் ஆஃப் ரோஸா பிரிக்கலாம். கரெக்ட்டா? அப்போ இங்க இருக்கிறதெல்லாம் ரோ. எத்தன இருக்கு? 4 ரோஸ் இருக்கு. இங்க இருக்கிறதெல்லாம் காலம்ஸ். எத்தன காலம் இருக்கு? 4 காலம்ஸ் இருக்கு. அப்போ எனக்கு இது ரோ 1, இது ரோ 2, இது ரோ 3, இது ரோ 4. நான் n = 4 அப்படின்னு குடுத்தேன்னா, ரோ 1ல எனக்கு 1 டைம் பிரிண்ட் ஆகணும். ரோ 2ல ஸ்டார் வந்து 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும். ரோ 3ல ஸ்டார் வந்து 3 டைம் பிரிண்ட் ஆகணும். அதே மாரி ரோ 4ல ஸ்டார் வந்து 4 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும். இது உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சரி. இப்போ இது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றதுனால, இப்போ ரோ 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில வந்து ரோ அண்ட் காலமா இருக்கிறதுனால, கம்பல்சரி 2 லூப் இல்லாம இத போடவே முடியாது. ஸோ 2 லூப் நமக்கு தேவை. அப்போ ஃபார் இன்டிஜர் I = 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க விருப்பம் தான். நான் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஃபார் I = 0, I <n. இங்க n அப்படிங்கிறது இன்டிஜர் n = ஸ்கேன் டாட் நெக்ஸ்ட் இன்ட். யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறேன். இந்த nன்ற நம்பர. ஓகே. வாங்கிட்டேன். இப்போ ஃபார் லூப் எழுதலாம். I <n, I++ அப்படின்னு போடும்போது என்ன ஆகும்னா, இந்த லூப் இருக்கு இல்லையா? இந்த வெளில போற லூப்பு, இந்த ஃபார் லூப் வந்து எப்பயுமே ரோவ குறிக்கும். ஓகேங்களா? இந்த வெளில இருக்கிற இந்த ஃபார் லூப் ரோவ குறிக்கும். உள்ள போடுற ஒரு ஃபார் லூப் இன்டிஜர் j = 0, j சாரி இங்க வந்து சரி அத சொல்றேன். இப்படி இருக்கு. இப்ப என்ன பண்றோம்னா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். இது வந்து கேப்பிட்டல் S. அதுக்குள்ள ஸ்டார் அப்படின்ற பேட்டர்ன பிரிண்ட் பண்றோம். ஓகேவா? சரி. இப்போ இத வந்து ரோ அண்ட் காலமா பார்த்துட்டோம். இப்ப இந்த இடத்துல தான் கண்டிஷன் போட போறோம். இங்க ஏன் நான் ஸ்டார்ட்டிங்லயே போட்டுட்டேன்னா, இந்த ரோ வந்து எத்தன டைம் நடக்கணும் அப்படின்றது ஃபிக்ஸ்டு. நீங்க n எத்தன குடுக்குறீங்களோ, அத்தன டைம் இந்த ரோ நடக்கும். ஆனா காலம் பாருங்களேன், ஸ்டார் எத்தன டைம் பிரிண்ட் ஆகுது? ஃபர்ஸ்ட் காலம்னா 1 டைம் பிரிண்ட் ஆகுது. செகண்ட் காலம்னா 2 டைம் பிரிண்ட் ஆகுது. தேர்ட் காலம் போகும்போது 3 டைம். 4வது போகும்போது 4 டைம். ஓகேவா? அந்த மாரி பிரிண்ட் ஆகுது. ஸோ, அத நம்ம எப்படி போடலாம்னா, இந்த இடத்துல ஜேக்கு பதிலா நான் ஐன்னு குடுத்தேன்னு வைங்களேன், இங்க என்ன ஆகும்? இங்க ஐ எத்தனாவது இருக்கு அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 0த் ரோ, இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ. இப்போ I = 0ன்னு குடுத்தேன்னா, ஜேக்கு என்ன வேல்யூ வரும்? 0 வரும். இப்போ 0த் காலம், ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து 0ன்னு போடும்போது, ஒரு டைம் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆனா போதும் இல்லையா? அப்ப j லெஸ் தென் ஆ j லெஸ் தென் ஐன்னு போட்டுக்கலாம். அடுத்தது j ப்ளஸ் ப்ளஸ். இப்போ நான் இந்த இடத்த 0லேருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா, எனக்கு இனிஷியலா ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். இப்போ jக்கு 0ன்னு போடும்போது, iக்கு இனிஷியலா என்ன வேல்யூ வரும்? 0 வரும். அப்போ j = 0. கண்டிஷன் வந்து j லெஸ் தென் i. iக்கும் 0, jக்கும் 0. ஓகேங்களா? இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு போடும்போது. ஓகேவா? அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு i அப்படின்னு போடும்போது ட்ரூ ஆகுதுன்னா, இந்த ஸ்டார் வந்து ஒரு டைம் பிரிண்ட் ஆகும். இது அடுத்த லூப் போங்க. iக்கு வந்து 1ன்னு ஆகுமா? ஐக்கு 1ன்னு ஆகும்போது இந்த இடத்துக்கிட்ட வரும். ஃபர்ஸ்ட்டு ஜேக்கு 0வா இருக்கும். ஐக்கு வந்து 1ஆ இருக்கும். அப்போ இந்த லூப் 2 டைம் எக்ஸிக்யூட் ஆகும். இது புரிஞ்சுதுன்னா போதும். இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுதுன்னா, மீதி வர்ற எல்லாத்தையும் போட்டுறலாம்.
ஓகே. இப்போ ஸ்டாருக்கு பார்த்தோமா? இதுவே நம்பர்ஸுக்கு பார்த்தோம்னா என்ன கான்செப்ட்? 1, 1, 2, 1, 2, 3, 1, 2, 3, 4 இதுதான் நம்பர்ஸுக்கு. இந்த கோட்ல ஒரே ஒரு லைன மாத்துனா போதும். எந்த லைன மாத்தலாம்? இங்க வருது இல்லையா? இந்த லைன மாத்தலாம். எப்படி மாத்தலாம்னா, இங்க ஸ்டார் போடுறதுக்கு பதிலா j+1 போடலாமா? j+1 போட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு jக்கு 0ன்னு வருமா? 0 + 1 1 1 பிரிண்ட் ஆயிடும். அடுத்த டைம் வரும்போது இது 1ஆ இருக்கும்போது இந்த லூப் 2 டைம் நடக்கும். 0 இருக்கும்போது ஒரு டைம், 1 இருக்கும்போது ஒரு டைம். அடுத்தது 2ஆ மாறும்போது 3 டைம் நடக்கும். 0 ஒரு டைம், 1 ஒரு டைம், 2 ஒரு டைம். ஓகேவா? அத்தன டைம் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது 1 அப்புறம் 2 அப்புறம் 3 இந்த மாரி லூப் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். அப்போ இந்த 2 பேட்டர்னுக்கும் இந்த 1 தான் சிம்பிள் ப்ரோகிராம். இந்த ஒரே ப்ரோகிராம்ல இந்த 2 பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ அடுத்ததா பார்க்க போற பேட்டர்ன் வந்து அந்த காம்ப்ளக்ஸான ஸ்டார் பேட்டர்ன் தான். ஓகே. இத போடும்போதே உங்களுக்கு தெரியுது இல்லையா? இப்போ நான் வந்து n = 4க்கான பேட்டர்ன் போடுறேன். n = 4 அப்படின்னு போடும்போது எனக்கு இந்த பேட்டர்ன் வரும். சரிங்களா? இது என்னது? ரோ 1 இது ரோ 2 இது ரோ 3 இது ரோ 4 மொத்தம் 4 ரோ இருக்கு. ஓகேங்களா? சரி. இதில எத்தன பிளாங்க் ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்களேன். எனக்கு வந்து இந்த ஸ்டார் வரைக்கும் பிரிண்ட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் இங்க எத்தன இருக்குன்றது தேவை கிடையாது. அடுத்த லைன் போயிடலாம். அதே மாரி இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லைன் போயிடலாம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்க ஒரு பிளாங்க் ஸ்பேஸ். இங்க ஒரு பிளாங்க் ஸ்பேஸ். இங்க ஒரு பிளாங்க் ஸ்பேஸ். எப்போ? n = 4ன்னு குடுக்கும்போது. அடுத்தது இங்க 2, இங்க 1, இங்க 0. இப்போ இந்த பேட்டர்ன பார்த்த உடனே நம்ம இந்த பிளாங்க் ஸ்பேஸ குறிச்சுட்டோம் இல்லையா? நம்ம பிரெயினுக்கு யோசிக்க முடியுது. இந்த இடத்துலலாம் இத்தன பிளாங்க் ஸ்பேஸ்க்கு அப்புறம் இந்த nன்ற நம்பர் வரணும் அப்படின்ற மாரி. அப்போ நான் nக்கு 4ன்னு குடுத்தா, எனக்கு ஸ்டார்ட்டிங் என்ன ஆகணும்? 3 பிளாங்க் ஸ்பேஸா இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு 3ஆ இருக்கிறது, அப்புறம் 1 மைனஸ் ஆகி 2ஆ இருக்கணும். அப்புறம் 2ஆ இருக்கிறது 1 மைனஸ் ஆகி 1 ஆகணும். அப்புறம் 1ஆ இருக்கிறது கடைசியில 0 ஆகணும். அப்படின்ற இந்த பேட்டர்ன் நமக்கு நல்லாவே தெரியுது இல்லையா? ஓகே. இந்த புரோகிராம நம்ம மொத்தம் 2 விதமா சால்வ் பண்ணலாம். ஒண்ணு 3 லூப்ப வச்சு சால்வ் பண்ணலாம். இன்னொன்னு 2 லூப்ப வச்சு சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நான் 3 லூப்ப வச்சு சிம்பிளா புரோகிராம சொல்றேன். ஓகே. 3 லூப்னா எப்படி சொல்ற? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இங்க ரோ இருக்கு இல்லையா? நம்ம எப்பயுமே என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்டார் பேட்டர்னுக்கு ரோக்கு i = 0 டூ n வரைக்கும் போட்டுக்கிட்டோம் இல்லையா? அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். அப்ப என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட்டு ஃபார் லூப்ல ரோக்காக இன்டிஜர் i = 1 i லெஸ் தென் n + 1 i ++. இதுக்கு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ரோலருந்து 4த் ரோ வரைக்கும் வரும். எப்போ? n = 4ன்னு போடும்போது. ஓகே. இப்ப அதுக்குள்ள இன்னொரு லூப் போடுறேன். இந்த லூப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பிளாங்க் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுது இல்லையா? அந்த பிளாங்க் ஸ்பேஸுக்காக. இன்னொன்னு நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிற ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு வாட்டி நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு 3 வாட்டி எனக்கு பிளாங்க் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி எனக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜே லூப் போடப் போறோம். அப்போ இன்டிஜர் ஜே ஈக்குவல் டூ இங்க குடுக்குற கண்டிஷன் என்ன அப்படின்றத யோசிக்கலாம். அப்போ இந்த ஜே லூப்புக்குள்ள என்ன பண்ணலாம்? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எனக்கு வெறும் பிளாங்க் ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணா போதும். 3 டைம் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகி இந்த பிளாங்க் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகணும். அடுத்தது இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகறதுக்காக நான் ஒரு லூப் போடுறேன். இன்டிஜர் கே ஈக்குவல் டூ அப்படின்னு போடுறேன். அந்த லூப்ல என்ன பிரிண்ட் ஆகணும்? எனக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். அவ்வளோதான். சிம்பிளா இதுதான் நமக்கு பேட்டர்ன். இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் போகணும். அதுக்காக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அப்படின்னு குடுத்தோம்னா நெக்ஸ்ட் லைன் பிரிண்ட் ஆயிடும். அவ்வளோதான். இதுதான் பேசிக். இப்போ இந்த 2 இடத்துல என்ன கண்டிஷன் குடுக்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் இந்த புரோகிராமே வரும். சரி. இப்போ எனக்கு இந்த பிளாங்க் ஸ்பேஸ் எத்தன வரணும்? மொத்தம் 3 வரணும் இல்லையா? 3 டைம் இந்த பிளாங்க் ஸ்பேஸ் வரணும். 3ன்றது எப்போ வருது? n-1 என்னவோ அதுதான் 3 கரெக்ட்டா? nங்கிறது 4 அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணா 3 அப்போ ஃபர்ஸ்ட் ரோ அப்படிங்கும்போது 1 மைனஸ் ஆகுது. அப்போ செகண்ட் ரோன்னு போச்சுன்னா 4 மைனஸ் 2 2 அப்போ தேர்ட் ரோன்னு போச்சுன்னா 4 மைனஸ் 3 1 அப்போ ஃபோர்த் ரோன்னு போச்சுன்னா 4 மைனஸ் 4 0 ஃபர்ஸ்ட் ரோல 3 பிளாங்க் ஸ்பேஸ் செகண்ட் ரோல
2 பிளாங்க் ஸ்பேஸ். தேர்ட் ரோல 1 பிளாங்க் ஸ்பேஸ். புரியுதா? அப்போ இதே கான்செப்ட் தான் இப்ப நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். இன்டிஜர் எக்ஸ் ஈக்குவல் டூ என் மைனஸ் ஐ அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஐ வந்து 1ஆ இருக்கும்போது, என் வந்து 4ஆ 4 மைனஸ் 1 3. அப்போ இந்த லூப் வந்து எனக்கு 3 டைம் எக்ஸிக்யூட் ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம்? எனக்கு வந்து இனிஷியலா ஜேவோட வேல்யூ 1ன்னு வச்சுக்கிறேன். அப்போ ஜே லெஸ் தென் எக்ஸ் ப்ளஸ் 1ஆ இருக்கட்டும். ஜே ப்ளஸ் ப்ளஸ். அப்போ 1லேருந்து எக்ஸோட வேல்யூ எத்தனையோ அத்தனை வரைக்கும் 1 இப்போ 2 ஃபர்ஸ்ட்டு 3ன்னு வரும் அப்படின்னா 1, 2, 3 அது வரைக்குமே வந்து எனக்கு பிளாங்க் ஸ்பேஸ் தான் பிரிண்ட் ஆகும். சரி. இப்போ வந்து இந்த பிளாங்க் ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணுறத பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது இந்த ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். ஸ்டார் எத்தனை வாட்டி பிரிண்ட் பண்ணணும்? உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியணும். ஸ்டார் எத்தனை வாட்டி பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் லூப் வரும்போது எனக்கு வந்து ஸ்டார் வந்து ஒரு டைம் பிரிண்ட் பண்ணால் போதும். செகண்ட் ரோ போகும்போது அது 3 டைமாக பிரிண்ட் ஆகுது. தேர்டு ரோ போகும்போது 5 டைமாக பிரிண்ட் ஆகுது. ஃபோர்த் ரோ போகும்போது 7 டைமாக பிரிண்ட் ஆகுது. இப்போ ரோ 1ங்கும்போது 1 டைம், ரோ 2ங்கும்போது 3 டைம், ரோ 3ங்கும்போது 5 டைம், ரோ 4ங்கும்போது 7 டைம். உங்களுக்கு இந்த நம்பர்லாம் பார்த்தா என்ன தோணுது? ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. 1, 3, 5, 7 அடுத்து என்ன வரும்? 9 வரும். ரோ 5ங்கும்போது. அப்போ இங்க வர்றது எல்லாமே ஆட் நம்பர்ஸ். இந்த ஆட் நம்பர்ஸை கொண்டு வரதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா. 2 ஸ்டார் i மைனஸ் 1. ஓகேவா? 2 ஸ்டார் i மைனஸ் 1 போட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐக்கு வந்து 1ன்னு போடுறேன். ஃபர்ஸ்ட் ரோன்றதுனால 1 போடுறேன். அப்போ 2 ஸ்டார் 1 மைனஸ் 1 ஆன்சர் என்ன வரும்? 2 மைனஸ் 1 1ன்னு வரும். இது கிடைச்சிருச்சா? இப்போ அடுத்தது 2 ஸ்டார் 2 மைனஸ் 1 இதுக்கு என்ன வரும்? 2 2 ஸ்டார் 4 4 மைனஸ் 1 3. இந்த 3 வந்துருச்சா? இதுதான் ப்ரோ கான்செப்ட். இப்போ வந்து இன்டிஜர் k ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா 1ன்னு போட்டுக்கிறேன். k less than or equal to 2 star of I minus 1 k plus plus. புரிஞ்சுதா? இந்த லூப் எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகும்னா இந்த ஆட் நம்பர்ஸ் வருது இல்லையா? ஃபர்ஸ்ட் ரோனா 1 டைம், செகண்ட் ரோனா 3 டைம், தேர்ட் ரோனா 5 டைம். அந்த கான்செப்டில் பிரிண்ட் ஆகும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு லூப், இந்த லூப்பு தான் வந்து ரோவை குறிக்குது. காலமை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் மொத்தம் 2 லூப் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நம்ம இப்போ இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராமை 3 லூப் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம் இல்லையா? இதை வெறும் 2 லூப் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். அது எப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 லூப் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ 2 லூப்பை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோக்கு ஒரு லூப்பும், இந்த காலம்க்கு ஒரு லூப்பும் யூஸ் பண்ணலாம். அதுதானே டிஃபால்ட்டாக பண்ணுவோம் எப்பயும். ஸோ அதே கான்செப்ட் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வழக்கம் போல ஐன்றது 1லேருந்து n+1 வரைக்கும். இது வந்து ரோவை குறிக்குது. அடுத்தது ஜே. இந்த ஜேன்ற லூப் வந்து பார்த்தீங்கன்னா, காலமை குறிக்குது. ஸோ காலமில் ஃபஸ்ட்டு 3 வாட்டி எனக்கு என்ன வரணும்? பிளாங்க் ஸ்பேஸ் வரணும். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஸ்டார் வரணும். இதுதானே ஃபர்ஸ்ட் லைனோடைய கான்செப்ட்டு. ரோ 1ஆ இருக்கும்போது. ஓகே. அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இங்க என்ன பண்ணியிருக்கோம்? k ஈக்குவல் டு n மைனஸ் ஐன்னு போட்டிருக்கோம். இங்க என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட்டு ஐக்கோட வேல்யூ 1, என்னுடைய வேல்யூ 4. 4 மைனஸ் 1 3. இந்த 3ன்றது இங்கே வந்து இந்த 3 பிளாங்க் ஸ்பேஸா? அதை தானே போன டைம் பண்ணோம். இந்த 3 பிளாங்க் ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணோம் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் அந்த பிளாங்க் ஸ்பேஸை தனியாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு லூப்பும், ஸ்டாருக்கு ஒரு லூப்பும் போட்டதுக்கு பதிலாக நான் இந்த இடத்துல இஃப் கண்டிஷன் போட்டுக்குவேன். இஃப் ஜே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கே ப்ளஸ் 1 அப்படின்னு போட்டோன்னா இந்த இடத்துல எஸ்ஓபி ஆஃப் எம்டி பிராக்கெட். அப்படி இல்லை அப்படின்னா ஜே வந்து கேவை விட பெருசாக இல்லை, அதாவது ஜே வந்து கே ப்ளஸ் 1 விட பெருசாக இருக்கணும். பெருசாக இல்லை அப்படின்னா அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸை பிரிண்ட் பண்ணுறோம். அதாவது ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுறோம். சாரி, ஜே வந்து லெஸ் தென் கே ப்ளஸ் 1. ஜே வந்து கே ப்ளஸ் 1 விட கம்மியாக இருக்கணும். அதாவது என்ன கான்செப்ட்டு? ஜே வந்து 1லேருந்து எக்ஸ் ப்ளஸ் 1. ஃபஸ்ட்டு எக்ஸ் என்னது? 4. அப்போது 1, 2, 3, 4 டைம்ஸ் இந்த ஜே லூப் நடக்கும். 4 டைம்ஸ் நடக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு 3 டைம் பிளாங்க் ஸ்பேஸ் வரணும் இல்லையா?
ஸோ கேவோட வேல்யூ இந்த இடத்துல என்ன இருக்குது, 3ன்னு இருக்குது. இந்த இடத்துல 3ன்னு இருக்குது. ஜேவோட வேல்யூ 1ன்னு இருக்குது. ஃபஸ்ட் டைம் வரும்போது 1ங்கிறது 3யை விட கம்மி. அப்போது கண்டிஷன் ட்ரூ நடக்கும். செகண்ட் டைம் வரும்போது 1ங்கிறது 3யை விட 2ன்றது 3யை விட கம்மி. தேர்ட் டைம் வரும்போது இந்த இடத்துல 3 + 1ங்கிறதுனால 4ன்னு இருக்கும். ஸோ 3ங்கிறது 4ஐ விட கம்மி. ஸோ அடுத்து இந்த ஸ்டார் நடக்கும். அதுக்கப்புறம் வரும்போது இங்கே ஜேவோட வேல்யூ என்ன இருக்கும், 4ன்னு இருக்கும். இங்கேயும் 4ன்னு இருக்கும். கண்டிஷன் ஃபால்ஸ். நேராக இங்கே வந்து ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிவிடும். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ரோ பிரிண்ட் ஆயிடுச்சா? அடுத்த ரோ போகும்போது என்ன ஆகும், எனக்கு இந்த இடத்துல 2 பிளாங்க் ஸ்பேஸ் தான் வரணும். காரணம் என்ன, இந்த இடத்துல ஐயோட வேல்யூ 2ஆ மாறும். இப்போ 4 - 2 கேவோட வேல்யூ 2ஆ மாறிடும். ஸோ 2 பிளாங்க் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் 3 டைம் இந்த ஸ்டார் நடக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி 3 லூப்பா பார்த்தது, இங்கே 2 லூப்பா பார்த்துருக்கோம். ஓகே. இதோட இந்த வீடியோ லெக்சர்ஸ் முடியுது. 3 பேட்டர்ன் ப்ரோக்ராம் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு 2 வந்து ஈஸியாக பார்த்துருக்கோம். தேர்ட் ஒன் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இதை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது புரியாது, கண்டிப்பாக எனக்கு தெரியும். இதை வந்து 2 டைம்ஸ் பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு, எனக்கு இந்த இடத்துல புரியல, இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி சொன்னால் புரியல, எனக்கு வேறு மாதிரி சொல்லுங்கள் அப்படின்றது ஏதாவது இருந்துச்சுன்னா குரூப்பில் மெசேஜ் போடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கரெக்ட் பண்ணிக்க பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.